Good morning, children. Today we are going to see about the standard 5th unit 3 about the educational rights. Okay, education means learning, studying. So in this, students you can able to understand is the importance of education, படிப்போட முக்கியத்துவம் என்ன, and explain the various educational schemes. What all the schemes are there for you to study more this. And list the futures of right to education. What are the important futures? What are the important points in the right to education? So introduction is in this. Education is important for people as well as the nation. So education is the first step for a child's development. Education improves knowledge, skills, values, and the quality of one's life. It also helps in overall development of a country. So education is very important to each and every people as well as the nation also. So படிக்க தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். It is the first step for the child's development. ஒரு child வந்து நல்லா வளரணும்னா மேலும் மேலும் வளரணும்னா first step is to give them the education. And it improves the knowledge, உங்கள் அறிவு, உங்கள் திறமை, ஸ்கில், வேல்யூஸ், அதனுடைய மதிப்பு அண்ட் குவாலிட்டி, அதனுடைய தனித்தன்மை ஆஃப் ஒன்ஸ் லைஃப். ஸோ ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் அது வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ஓவரால் டெவலப்மெண்ட். ஸோ நீ நல்லா படிச்சுன்னா நீ நாட்டுக்கு நிறைய செய்யலாம். வாட் ஆர் தி கேன் லைக் அப்துல் கலாம், எவ்வளோ லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ லைக் தட் யூ கேன் இம்ப்ரூவ் யோர் knowledge and as well as you can do well for the nation also. What is the importance of education? Education doesn't mean that one should be literate. Education வந்து படிப்பு தான் தேவைன்னு லிட்ரேட் படித்து தான் இருக்கணும். இட் இஸ் மோர் தேன் லிட்ரஸி. படிப்பை விட இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் எஜுகேஷனில். ஓகே, படிக்க தான் தெரியும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு அனலைஸ் த ரீசன், ஏன் இப்படி நடக்குது. தென் பில்ட் ஸ்கில்ஸ் டு லிவ், உன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு உதவி பண்ணுது. தென் நோ வாட் இஸ் ரைட் அண்ட் ராங், எது தப்பு எது சரின்னு சொல்லும். அண்ட் லீட் அ மாரல் லைஃப், நேர்மையாக நடக்கணும். So, according to Mahatma Gandhi, what he said, literacy is itself is no education. படிப்பறிவு மட்டும் உனக்கு எஜுகேஷன் கிடையாது. And literacy is not the end of the education. லிட்ரஸி படிப்பறிவு இருந்தால் அதுவும் முடிவும் இல்லை, அதுதான் முடிவுன்னு கிடையாது. எஜுகேஷன் படிச்சுட்டா அதுதான் முடிவுன்னு இல்லை. ஸோ ரியல் எஜுகேஷனில் உண்மையான எஜுகேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் இன் ட்ராயிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளையும் வேல்யூஸ் அந்த குவாலிட்டிஸ் சொன்னாலே அதையெல்லாம் வெளிக்கொண்டு வர்றது தான் தட் இஸ் ரியல் எஜுகேஷன். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ராடனிங் ஒன்ஸ் மைண்ட். படிக்க தான் நம்ம அறிவும் வளரும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ப்ராடனிங் த மைண்ட். அண்ட் இட் ரிமூவ்ஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், தேவையில்லாத அன்வான்ட் பிலீஃப், அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நம்பக்கூடாது. தென் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸிங் அவேர்னஸ் ஆஃப் சரௌண்டிங்ஸ், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. இப்படிலாம் பண்ணக்கூடாது, சில கெட்டதெல்லாம் சொல்லக்கூடாது. அவேர்னஸ் எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். எதையும் சொல்கிறத இமீடியட்டாக நம்பிடக்கூடாது. And it develops the wisdom. And Vivekananda is best known for his speech which began with the words, அவர் எப்படி சொல்வார்னா, sisters and brothers of America. And education is the manifestation of the perfection already in man. So education is very important for the man. In previous days and all, Gurukulam சொல்வாங்க. So Gurukulam means what? Is a system of education that was practiced in ancient India. பழங்காலத்தை எப்படின்னா குருகுலம். குருனா டீச்சர் and the Shishya was the student. அப்படி தான் கூப்பிடுவாங்க. Lived in the ashram and they will study under the ashramல இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் they will study there and learn with the Guru. And what do you mean by the educational rights? Educational rights means what? Every child has the right to have a free and compulsory education. So எல்லாருக்குமே free education and compulsory education is there. So the Right to Education Act, that is RTE, in all the schools now they are moving on this RTE. Okay, it specifies different responsibilities to the local authorities and the government to ensure free and compulsory education. ஸோ அதில் வந்து நிறைய பொறுப்புகள் இருக்குது. அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் அந்த கவர்மெண்ட் மூலமாக தே ஹாவ் டு கிவ் த ஃப்ரீ எஜுகேஷன். கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு தே ஹாவ் டு கிவ் த கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் தே ஹாவ் டு கிவ். ஸோ திஸ் ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 they brought it, describes the importance of free and compulsory education for the children between 6 to 14 years. Okay, 6 to 14 years of age. Education should be affordable to the common people. எல்லா காமன் பீப்புளுக்கும் கண்டிப்பாக போய் சேரணும். அண்ட் there should be no discrimination in education. அதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. It should be based on need of the child and mold the child thoughts. ஸோ அந்த சைல்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைல்டு வந்து
எதை கொண்டு வந்து எப்படி படிக்க வைக்கணும். We have to mold his thoughts. அதனுடைய தாட் நம்ம increase, we have to increase through education. And child should be at the center of an education system. So the child வந்து கண்டிப்பாக அந்த education they have to give it. So this legislative section is divided into 3 lists. என்னென்ன union list, state list and the concurrent list. So the education வந்து it comes under the concurrent list only. What are the important features of RTE? That is right to education. Until the completion of elementary education, no student is stopped from the school. So elementary level முடிக்கிற வரைக்கும் அவங்க ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலை விட்டு போகக்கூடாது. And 25% reservation is given to the economically underprivileged people in all private schools. Even in private schools also 25% reservation for the economically ரொம்ப poor சில்ட்ரன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனில் ஒரு என்ன இருக்கணும், முன்னேற்றம் இருக்கணும். அண்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி இம்ப்ரூவ்ட் எவ்ரி 3 years. எவ்ரி 3 yearsக்கு ஒரு வாட்டி ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ் வி ஹேவ் டு கிவ் ஃபார் த சில்ட்ரன்ஸ் எவ்ரிதிங். And finances will be shared between the state and the central government. So the Karasala, both the state and the central government will share this finances. Next one is National Education Policy. In this National Education Policy in 2019, the Government of India has framed the National Education Policy to promote education among the people of India. So 2019, the Government of India has formed this policy. It covers all educational systems from primary to college level varaikum. The first national education policy was implemented in 1968 by the second one in 1986. So first time they implemented ARMIS in 1968 and next one, second one in 1986. So in this child labor na the chinna kuadingal da they will keep it for the work is not allowed in our country. All children are entitled to have a free and compulsory education. So child labor na chinna kuadingal vechi vela vaanga koodadu. Then they must have the free education, compulsory education. And what are the educational schemes are there? The most important milestone in education is the free midday meal Satthunavu Thittam, Madhiya Unavu Thittam program, which was implemented by the former Chief Minister of Tamil Nadu, K. Kamaraj. So Kamaraj avargal vandu former Chief Minister, Munnal Chief Minister, avar vandu indha free midday meal thittatha kondu vandar. So Indian educational system is mainly divided into 4 stages. So enna stages? Lower primary, upper primary, secondary and higher secondary. The Sarva Shiksha Abhiyan SSA, the Right to Education Act, has improved the educational performance. Then second one is Sarva Shiksha Abhiyan SSA, Education for All, was launched in the year 2001. What are the objectives of Sarva Shiksha Abhiyan? It's increasing the enrollment of primary schools. So primary schools they increasing the enrollment and getting access to the free and compulsory education about the age of 14. So compulsory 14 years children we must give the free education and improving the quality of education or quality improve panam. And the next one is Samagra Shiksha. Samagra Shiksha subsumes the 3 erstwhile schemes of Sarva Shiksha Abhiyan, Rashtriya Madhyamik. So erstwhile means former schemes enna Sarva Shiksha Abhiyan SSA, Rashtriya Madhyamik Shiksha Abhiyan RMSA and Teacher Education TE. And Rashtriya Madhyamik Shiksha means what was launched in the year 2009. The aim of this program is raising the minimum level of education to class 10th varaikkum minimum level of education kodukano. And later in 2018 the Government of India wanted to provide a single scheme for school education starting from preschool to 12th standard, the Samagra Shiksha. Okay, so Government of India 2018 la or scheme konadanga. Enna scheme na school education starting from the preschool and the 12th varaikkum. What is the objectives of Samagra Shiksha? Providing quality education உடைய குவாலிட்டியை உயர்த்தணும் and improving the learning outcomes of students கிட்டேருந்து அவங்களுடைய திறமைகளை கொண்டு வரணும். Then supporting all state governments in implementing RTE. So RTE மூலமாக all the state governments must support and focusing on the girl education, முக்கியமாக பெண்கள் கல்வி
பெண் கல்வி இருக்கணும். அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் டிஜிட்டல் எஜுகேஷன் ப்ரெசென்ட்லி எப்படி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ ஆல் திஸ் யூ ஹேவ் டு பிரிங் இட். And in the past 2 decades, India has achieved a maximum enrollment of students in schools. So 2 decades என்ன ஆகுதான், they enrolled maximum, முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் லெவலுக்கு ஸ்கூல் enrolled ஸ்டூடெண்ட்ஸு அதிகமாக இருக்காங்க. ஸோ எதை பெருந்தலைவர் காமராஜர்ஸ் பர்த்டே இஸ் ஆன் July 15th இஸ் செலிப்ரேட்டட் அஸ் த எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே. ஏன்னா அவர் வந்து நிறைய கல்விக்காக உழைச்சிருக்கார். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் he brought it. So in his birthday 15th July is celebrated as the educational development day in recognition of his contribution to the development of education. Okay, so that's all about this lesson. And in this, education is very important for the every individual, and every child has the right to have a free and compulsory education, and it should be affordable to the common people. And Right to Education Act describes the importance of free and compulsory education for the children between the age of 6 to 14 years. And Samagra Shiksha scheme improves the quality of education and learning the students. So that's all for this. And now we will choose the correct answer in this. So note down this. Choose the correct answer. In this, dash is the first step for child's development. So I am writing only the answer. Education is the first step for a child's development. Okay, then second one, education is more than literacy. Education is more than literacy. Then education is the manifestation of the perfection already in man. So who said this? By Mahatma Gandhi. Already in man is the famous quote of Mahatma Gandhi. Okay, famous quote of Mahatma Gandhi. And the next one is I'm sorry, Swami Vivekananda. Swami Vivekananda. Okay, then Right to Education Act. Right to Education Act describes the importance of free and compulsory education. For children the Right to Education Act describes. Okay. Then fifth one, the Government of India has framed the Government of India
as framed the national policy. National education policy. To promote education. So the national education policy. Okay. And the next one is match the following. Match the following. So I'll put the numbers. Here Gurukulam, Kamaraj, K, former Chief Minister K. Kamaraj. Then third one is Right to Education Act. Right to Education Act. Education. And fifth one, Samagra Shiksha. Samagra Shiksha. In this 2009, they are given the years. Second one is 2018. Develops wisdom. Ancient Indian educational system. Free midday meal. So first one is Gurukulam, ancient educational system. This is number one. And Kamaraj, that is free midday meal, number two. And right to education is 2009, that is number three. And right to education is, where education is, it develops the wisdom, and 2018 is the Samagra Shiksha. Okay. Now next we'll move on to the true or false. So third Roman letter, true or false. So every child has the right to have, every child has the right to have free and compulsory education. Free and compulsory education. So that is true. That is true. Then second one, education helps in increasing awareness. Education helps in increasing awareness of surroundings. Social and political issues. That is true. And third one is Right to School Act describes. Right to School Act describes the importance of
The importance of free and compulsory education. For children, that is false. Okay. Then the fourth one, numeracy is the first step towards making one educated. Numeracy is the first step towards making one educated. That is false. The former Chief Minister of Tamil Nadu. K. Kamaraj was implemented free midday meal program. That is true. Okay, so this is the true or false. So far we have completed. So true or false, everything. Now answer the following. Fourth Roman letter, answer the following. Write about the importance on education. Write about importance on education. So what are the importance about the education? We are going to write now. Answer is education doesn't mean that one should be literate. It means it is more than literacy. More than literacy. Education helps to analyze the reason. Then build skills to live
build skills to live, and then know what is right and wrong. Know what is right and wrong. Lead a normal life. Lead a normal life. Okay. So this is about the importance of an education. Write a note on educational right. So second one is write a note on educational right. First one is the importance. Every child has right to have free and compulsory education. Free and compulsory education. Then the Right to Education Act. The Right to Education Act, that is RTE, specifies different responsibilities. To the local authorities and the government. To the local authorities and the government. Local authorities and the government to ensure free and compulsory education. Free and compulsory education. Okay, so this is about the 2 questions. Okay, so write about the importance on education. Education doesn't mean that one should be illiterate. It is more than literacy, and education helps to analyze the reason, build skills to live, know what is right and wrong, and lead a normal life. Write a note on educational right. Every child has the right to have free and compulsory education. The Right to Education Act RT specifies different responsibilities to the local authorities and the government. Okay. To ensure free and compulsory education. Okay, children? So, we will continue the remaining questions in the next class.